சேலத்து சின்னவரை போய் கேளு அப்படின்னு புரட்சி தலைவரை. அந்த புரட்சி தலைவர் மாதிரி ஐயா சின்னையா அவர்களையும் உங்கள் கரகோஷம் மட்டும் பத்தாது, அனைவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் கையா தாட்டுங்கள். அந்த மரியாதை அவர்களுக்கும் கடவுளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேரட்டும். பெரியய்யா வாழ்க, பெரியய்யா வாழ்க, டாக்டர் சின்னையா வாழ்க, வாழ்க, வாழ்க. இது போதுங்க. ஐயா பண்ணது நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. இது சாதாரண போராட்டம் இல்லைங்க. நிறைய பேச நினைச்சேன், ஆனா பேச முடியாது, ஏன்னா டைம் இல்ல. ஐயா பேசணும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு தலைவலி வந்துச்சுன்னு வைங்க, நான் டாக்டர் தானே போனோம். நான் மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்குவேன். அப்ப மூளை சொல்லும், ஏண்டா நீ இந்த மாத்திரை வாங்கி போட்டா இது போடக்கூடாது அப்படிங்கும். உடனே அதை வாமிட்டா வெளியே தள்ளணும்னு சொல்லும். உடனே ஒரு அவோமின் மாத்திரை போய் வாங்கி போட்டு வாமிட்டை கட் பண்ணுவேன். உடனே வாமிட்டை கட் பண்ணி மூளை சொல்லும், சரி பேதி ஆக்கலான்னு பேதி விடும். உடனே லோமாட்டின் மாத்திரை போடுவேன். போட்ட கூட செய்யுது, எல்லாம் முடியல. ஜுரமா காய்ச்சலாம் அள்ளி வேர்வை வெளியே தள்ளிடலாம், அந்த கெட்ட நீரை வெளியே தள்ளிடலாம் நினைக்கும். அதுக்கும் ஆஸ்பத்திரியில் ஊசிய ஆஸ்பத்திரியில அதே மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணிடுவோம். ஆனா அதன் பிறகு அந்த ஒவ்வொரு விஷமும் உடம்புக்குள்ள இருந்து அங்க கட்டியாவோ கேன்சரா வரும். அப்பதான் நம்ம உண்மையான டாக்டரை பார்ப்போம். யார் அந்த உண்மையான டாக்டர்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டுமே சமூக நீதி காத்த மாபெரும் தலைவன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். நான் சின்னையா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப சின்னையா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஐயா உங்க அரசியல் புரோகிராம் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், நான் படிக்கல ஆனா நான் பார்த்திருக்கேன். பார்க்கும்போது நீங்க இதை காதுல மாட்டிருவீங்களா? எங்க சினிமாவில் பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா இல்ல நீங்களா சொல்றீங்களான்னு கேட்டேன். எனக்கு சந்தேகங்க, உண்மையில சந்தேகம். ஐயா உடனே தாமிரபரணி ஆற பற்றி சொன்னாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் சொன்னாங்க. நானும் தாமிரபரணி மண்ணில் பிறந்தவன், தூத்துக்குடியில வளர்ந்தவன். எனக்கு தெரியல, ஐயாவுக்கு தெரியுது. அப்ப இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? உண்மையிலே ஆச்சரியங்க. ஒருவேளை நான் 20 வருஷத்துக்கு நான் தயாரிப்பாளர் தான் சின்னையா போட்டு ஹீரோ போட்டு படம் எடுத்திருப்பேன். நீங்க நினைச்சு பாருங்க, மேக்கப் போட்டா தான் அழகா இருப்போம், மேக்கப் போடாமலே சின்னையா அழகுங்க. ஒரு அவ்வளவு அழகன். நான் சொன்னேன், ஐயா நீங்க சினிமாவில் நடிக்க வந்திருக்கலாமா? ஒருவேளை பெரிய திட்டுவாங்க நீ வரலையோ தெரியல, வந்திருந்தா இன்னைக்கு அவர் சிஎம். இன்னைக்கு நாடு எப்படி சுயேட்சமா இருக்க பாத்துங்க. அவர் சொன்ன வெறும் 400 கோடி செலவு பண்ண வேண்டிய இடத்துல 600 சில கோடி ஏனாமா கொடுத்த கூட நம்ம நாடு கையேந்துதுங்க, கையேந்துது. 100 விவசாயி சாவலாம், 100 விவசாயி சத்த நம்ம எல்லாம் கூட தூக்கு போட்டு சாவலாம். ஏன்னா விவசாயி யாரு? சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க, சாப்பிடாம இருக்கவே முடியாது. அந்த விவசாயி சாகுறான். இந்த விவசாயியை காப்பாற்றணும்னா டாக்டர் ஐயா வரணும் சொன்னாரு. வினோத் சார் சொன்னாரு, ஐயா இன்னைக்கு கூட விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிறார் சொந்தமா அப்படின்னு. எவ்வளவு பெரிய புண்ணியமான அவரு, எவ்வளவு பெரிய இந்த பாட்டாளி மக்கள், இந்த அந்த கட்சி எவ்வளவு புண்ணியத்தை தேடி இருக்கு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியுமாங்க? நான் கூட ஐயாவை பக்கத்துல இருந்து பார்க்க பயப்படுவேன். ஓ சினிமாக்காரன் என்ன விரட்டிடுவார் அப்படின்னு. ஐயா கேட்டேன், ஐயா நாங்க சினிமாக்காரன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க போராட்டம் பிடிக்கும். ஏன்னா எனக்கு பேசலாம் தெரியாது, சண்டை போட தெரியும். சண்டையில சவுத் இந்தியாவில் 5 வாட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். 17,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சண்டை போட தெரியும், பேச தெரியாதியா? உங்களை பார்க்க நினைப்பேன். நீங்க சினிமாவை திட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் வரலையா? அப்ப ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்ல சினிமா நானும் பார்ப்பேன், கெட்ட சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு புகையிலை பிடிக்காதீங்கன்னு ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாரும் கேட்டாங்களா? புத்துநோய் சாவறாங்க. ஏன்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னாரு, நீங்க சிகரெட் பிடிக்காத போடாதீங்க, பசங்க கெட்டு போறாங்கன்னாரு. மிகப்பெரிய போராட்டம் எடுத்தாரு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்கிறது இல்லைங்க அவரு. இன்னைக்கு அவர் டாக்டர் உயிரை காப்பாற்றுவது ஐயா டாக்டர் தான். ஏன்னா அன்னைக்கு தொடர்ந்து குடிச்சுட்டு இருந்தாருன்னா உண்மையில இதா இருக்கும். சிகரெட் குடிச்சு எவ்வளவு பெரிய கொடுமை. அதே மாதிரி தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன் அவரா தண்ணி அடிக்கிறாரு? இல்ல அவங்க பையன் அடிக்கிறாரா? மக்கள் தண்ணி அடிக்காங்கன்னு சொல்றாரு. எதுக்கு? ஓ மூளை கெட்டு போதியா? நீ கண்ட இடத்துல காட்டுற இடத்துல குத்திட்டு போயிட்டே இருக்கா, மூளை கெட்டு போகுது.
அதனால ஐயா சொன்னாங்க, அந்த ஐயா சொன்னது ஆண்டவனே சொன்ன மாதிரி, அந்த ஆண்டவன் சொன்னது ஐயாவே சொன்ன மாதிரி.